குயிக்காக முடிச்சிடுறேன். மேபி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் பிஸியாக இருக்கலாம். நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இந்த லைவ் வந்து முக்கியமாக எதுக்கு அப்படின்னா, தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ். ஓகே, சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இந்த லைவ் முக்கியமாக எதுக்குன்னா, உங்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்கிறதுக்கு தான் இந்த லைவ். என்னோட பர்த்டேக்கு வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக என்னை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. அதுக்கு நான் என்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன். ஓகே நீங்கள் பிஸியாக இருங்க. ஸோ இது வந்து என்னென்னா, பர்த்டே அன்னைக்கே வந்து நான் ஆக்சுவலாக லைவ் வரலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னோட பிளான் எல்லாம் ஆஸ் யூஷுவல் பயங்கரமான சொதப்பல். அது சொதப்பலுக்கு வந்து காரணம் நான் கிடையாதுங்க, கண்டிப்பாக நான் இல்லை. எப்பவுமே வந்து எனக்கு இது மாதிரியே நடக்குது. ஒரு வாட்டி கூட மிஸ் ஆனதில்லை. நான் வந்து பெர்மிஷன் கேட்டு ஊருக்கு வருவேன். பட் கரெக்டாக கால் பண்ணி உங்களுக்கு ஷூட் இருக்குது, நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நேற்று பர்த்டே அதுமா வந்து ஃபுல்லாக ட்ராவல்லையே போயிடுச்சு. ஐ வாஸ் லிட்டரலி டிரைவிங் த ஹோல் டே. ஊரில் இருந்து ஐ ஹேட் சம் ஒர்க். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு இங்கே ரிட்டர்ன் சென்னை வந்துட்டு இப்போது நான் ஷூட்டில் தான் இருக்கேன், ஷூட் ஸ்பாட்டில் தான் இருக்கேன். இந்த கேப்பில் ஆக்சுவலாக எந்த டைமில் நான் லைவ் வர முடியும் அப்படின்னு எனக்கே சத்தியமாக தெரில. அதனால தான் நான் இன்ஃபார்ம் பண்ணலை. திடீர்னு லைவ் வந்துட்டேன். நோ ஆடியோவா? ஹலோ பீப்புள், கேன் யூ ஆல் ஹியர் மீ? உங்களால் கேட்க முடியும் அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் அட்லீஸ்ட் ஐ வில் நோ. கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? எனிவன் ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன். நிறைய ஹார்ட் வருது. ஓ எஸ், தேங்க்யூ அனாமிகா. சந்து மெர்சி பிலேட்டட் பர்த்டே விஷஸ். ஓகே கூல். ஸோ எந்த டைமில் வந்து நான் என்னால் லைவ் வர முடியும் அப்படின்னு எனக்கே தெரியாமல் இருந்தது. எப்போ சீன் இருக்கும், எப்போ நான் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால தான் என்னால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ண முடியலை இந்த டைமில் லைவ் வருவேன் அப்படின்னு. பட் இப்போ நான் திடீர்னு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். ஸோ ஐ தாட் இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் மக்களுக்கெல்லாம் வந்து என்னுடைய நன்றியை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். காற்று வேற பலமாக அடிக்கிறதுனால நான் பேசுறது கேட்குமான்னு தெரில. ஓகே, இந்த இடத்துல ஓரளவுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட பர்த்டேவை வந்து ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாமல் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷனாகவே பண்ணியிருக்கீங்க. இதுக்கு நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன். என்ன சொல்கிறது, நான் ஒரு நன்றி அப்படின்னு வார்த்தைகளில் வந்து இதை அடைக்கிற முடியாது. ஏன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக என்னை ஃபீல் பண்ண வச்சுருக்கீங்க. நிறைய பேர் வந்து விஷ் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து அவ்வளோ எடிட்ஸ், அவ்வளோ போஸ்ட், எனக்காக சாங் எல்லாம் வேற பண்ணி, தட் இஸ் லைக் வெரி வெரி ஸ்பெஷல். நான் வந்து சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இட் வாஸ் ஸோ லவ்லி. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஏஐ எடிட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் பண்ணி இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ட்ரஸ்ட்டில் வந்து எனக்காக நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரேயரோட அந்த ட்ரஸ்ட்டில் இருக்கிற மக்களுக்காக நீங்கள் சில விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக, ரொம்ப சந்தோஷமாக, நான் பயங்கரமாக என்னமோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பண்ணது வந்து என்னை ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்த்துது. உண்மை அதுதான். ஓகே, நிறைய பேர்த்தோட விஷஸை நான் வந்து பார்க்கல. பட் ஆனால் ஒன்றொன்னா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம், எனக்கு கேப் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எதுவுமே மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக வந்து உங்கள் ஒருத்தோட விஷஸும் நான் பார்ப்பேன். என்னை விஷ் பண்ண எல்லாருக்குமே வந்து நான் ரிப்ளையும் பண்ணுவேன். ஸோ இந்த நேரத்தில் எகெயின் என்னுடைய சிரம் தார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். ஒரு கான்வர்சேஷன் மாதிரி நம்ம வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாட்டி லைவ் வரும்போது இந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. பட் இந்த வாட்டி கண்டிப்பாக ஒரு கான்வர்சேஷன் வில் பி ஹேவிங். ஓகே, 1-on-1. ஓகே, ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 ஹாய்.
a big hi and lots and lots and lots of love. Okay, எல்லாருக்குமே என்னுடைய என்னுடைய லவ் கண்டிப்பா இருக்கும். Because you all make me feel very very special. ஓகேயா? ஸோ நான் திரும்ப போகணும்னு நினைக்கிறேன். இருந்த கொஞ்ச நேரத்தில் நான் லைவ் வந்துட்டேன். பட் கூடிய சீக்கிரம் ஐ வில் connect with you all very very soon. Okay, thank you once again, thank you everyone and love you all.